மகாராஜா, இவரு சித்தம் ஷெட்டி, விஜயநகரத்தில் இருக்கிற நகை கடைக்காரரு. நம்மளோட ஒற்றர்கள் கிட்ட இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. இவர் சந்தேகத்திற்குரிய ஒரு ஆள்கிட்ட இருந்து தங்க ஆரத்தை வாங்கியிருக்காரு. என்ன மன்னிக்கணும் மகாராஜா, நான் தப்பு பண்ணிட்டேன். பேராசப்பட்டு நான் இதுல மாட்டிக்கிட்டேன். அது திருடிக்கிட்டு வந்ததுன்னு எனக்கு தெரியாம போச்சு மகாராஜா. அந்த ஹாரத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மகாராஜா. அவரு அனுமார் கோயில்ல இருக்கிற புரோகிதர். அவரு அநாத குழந்தைகளுக்காக ஆசிரமம் நடத்துறாரு. அவரு தான் எனக்கு அந்த ஆரத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு. மகாராஜா, நான் எதையுமே திருடல. அந்த ஆரத்தை ஒரு நல்ல எண்ணம் கொண்ட மனுஷன் தானம் பண்ற பாத்திரத்துல அவர் விட்டுட்டு போனதை என் கண்ணால பார்த்தேன் மகாராஜா. மகாராஜா, அநாத ஆசிரமத்தோட பொருளாதார சூழ்நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அந்த பசங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்றது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு மகாராஜா. நான் அந்த ஆரத்தை வித்து கள்ளங்கபடம் இல்லாத அந்த பசங்களுக்கு சாப்பாடு போடலாம்னு நினைச்சேன். நீங்க அந்த திருடனை பாத்தீங்களா? அதாவது அந்த தான பாத்திரத்துல ஆரத்தை போட்டானே, அவனை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன் மகாராஜா. அப்படின்னா அது யாருன்னு சொல்லுங்க. மகாமந்திரி யாரு? மகாராஜா, அரசபைய கூட்டுங்க. உன் மனசை தேத்திக்கோ அம்மா, நீ அழ வேண்டாம். இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தாம்மா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம சொந்த ஊருக்கு போறோம். தென்னாலிய பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? சரி, எழுந்துருமா, போகலாம் வாங்க. எடுத்துக்கோங்க. இன்னும் எதை எடுக்க சொல்ற? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. நான் சாப்பாடோட சேர்த்து ஊறுகாயும் எடுத்து வச்சிருக்கேன். வழியில போகும்போது பசிச்சதுன்னா நல்லா சாப்பிடலாம்ல. சரி. அம்மா, போகலாம் வா. நில்லுங்க. நீங்க அவ்வளவு சுலபமா போக முடியாது. ஏன் போக முடியாது? உங்க எல்லாரையும் அரசபைக்கு கூட்டிட்டு வர சொல்லி மகாராஜா உத்தரவு போட்டிருக்காரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா அந்த ஆரத்தையும் மறக்காம உங்களை எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அது திருடு போகலன்னு நீங்க தானே அரசபையில சொன்னீங்க. இப்ப அது உங்ககிட்ட தானே இருக்கு. உடனே என் கூட கிளம்புங்க. மறுபடியும் மாட்டினியாராமா? இப்ப அந்த ஆரத்தை எங்கிருந்து கொண்டு வர போற? பாவம் குருஜி, ரொம்ப சந்தோஷமா சௌதாமணியை பாக்குறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு இங்க வர வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. இந்த கிழவனுக்கு நேரமே சரியில்லடா. அந்த ஆரத்தை கொண்டு போய் சௌதாமணி தேவிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு நம்ம குருஜி. குருஜி, பாவம் இந்த அரசவையிலேயே நீங்க வாடி வதங்கணும்னு உங்க தலையில எழுதி இருக்கு போல இருக்கு. என்ன பண்ண முடியும்? சௌதாமணி தேவியோட அன்பும் கிடைக்காம போச்சு. இந்த அரசவை முடிஞ்ச உடனே நான் இந்த ஆரத்தை சௌதாமணி தேவிக்கு கொடுக்க போகணும். குருஜி, மந்திரியாரே, மகாராஜா எதுக்காக அவசரமா அரசவையை கூட்டிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? பொறுத்துருங்க, எல்லாமே தெளிவாயிடும். முதல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணன் இந்த அரசவைக்குள்ள வரட்டும். பண்டிதர் ராமகிருஷ்ணன் இங்க வரப்போறானா? என்ன விஷயமா இருக்கும்? குருஜி, நீங்க கவலைப்படாம இருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணன் எப்பவோ இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டான். இன்னொரு அவன் தன்னோட குடும்பத்தோட தென்னாலி ஊருக்கே போய் சேர்ந்துட்டு இருப்பான். நிஜமாவா? சத்தியமா? உங்க மேல சத்தியமா? பாத்தீங்களா, அவரே இங்க வந்துட்டாரு. மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் வருகை தருகிறார். மகாராஜா கிருஷ்ண தேவராயர் வாழ்க! 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 கடந்த சில நாட்களா இந்த அரசவையில விசித்திரமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அவையில இருக்கிற யாரோ ஒருத்தர் என்கிட்ட இருந்து உண்மையை மறைக்கிறாங்க.
சில பேர் என்கிட்ட ரொம்ப நாளாவே பொய் சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. அவங்க முன்னாடி விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயன் இருக்கான். இன்னைக்கு இந்த அரசவையில திருடு போன அந்த ஹாரத்தை பத்தின மர்மம் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படும். அந்த விஷயத்தை தான் தள்ளுபடி பண்ணியாச்சே மகாராஜா. அந்த ஆரம் திருடு போகலன்னு பண்டிதன் ராமகிருஷ்ணனே நேரடியா நம்ம எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டானே மகாராஜா. சரி. வாயை கொடுத்து. ஆனா மகாராஜா, மந்திரியாரே, மகாராஜா, வீரர்களே, அவங்கள ஆஜர்படுத்துங்க. சுவாமிநாத், அரசவையில நடந்த உண்மையை சொல்றியா? அரசு கஜானால இருந்து உனக்கு பணம் கிடைக்குது. அதை வச்சு நீ அனாதை குழந்தைங்களோட செலவுகளை பாத்துக்கணும். அது ஏன் அவங்களுக்கு போய் சேர மாட்டேங்குது? என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. நான் ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செஞ்சுட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மகாராஜா. மகாராஜா, அந்த பணத்தை தனிப்பட்ட விஷயத்துக்காகவும் உன்னுடைய சுயநலத்துக்காகவும் அதை பயன்படுத்திட்டல. அந்த அப்பாவி குழந்தைங்க பட்டினி கடந்து சாகட்டோன்னு விட்டுட்டு போயிருக்க. இது வெறும் குற்றம் இல்ல, மிகப்பெரிய பாவம். அந்த பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை நீ செஞ்சே ஆகணும் மகாமந்திரியாரே. மகாராஜா, இவனை ஆயுள் கைதியா சிறைச்சாலையில் அடைச்சு வைங்க. இவனுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இனிமே அனாதை குழந்தைகளுக்கு துரோகம் செய்யணும்னு யாரும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. இழுத்துட்டு போங்க இவனை. ஆனா மகாராஜா, கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல. இங்க நடக்கிற சம்பவங்களுக்கும் ராமகிருஷ்ணா வீட்டுல நடந்த திருட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மகாராஜா, இப்போ சரி குருதேவா, என்ன விஷயம் சொல்லுங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதுக்கு முன்னாடியே பண்டித ராமகிருஷ்ணன் எந்த ஒரு திருட்டும் நடக்கலன்னு ஒத்துக்கிட்டான் இல்லையா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, உன்னை பொறுத்த வரைக்கும் உங்க வீட்டுல திருட்டு நடக்கவே இல்லை. அப்படின்னா அந்த ஹாரம், அதாவது திருட்டு போன அந்த ஹாரம் இப்ப உன் கையில தானே இருக்கணும். இந்த மூட்டைகள்ல கூட இருக்கலாம் இல்லையா? நான் அதை பார்க்க ஆசைப்படுறேன் பண்டிதனே ராமகிருஷ்ணா. அந்த ஹாரத்தை என்கிட்ட காட்டு. மகாராஜா, அந்த ஆரம் இப்ப என்கிட்ட இல்ல, குண்டப்பா கிட்ட தான் இருக்கு. அதான்டா குண்டப்பா, அந்த ஆரத்தை நீ வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்திருப்ப, போய் எடுத்துட்டு வா. வீட்ல இருக்குமா? அந்த ஆளு இப்ப வீட்ல எப்படி இருக்கும்? அதான் திருடு போயிடுச்சுல, திருட அதை எடுத்துட்டு போயிட்டான். திருட எடுத்துட்டு போயிட்டானா? அப்படின்னா பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ என்கிட்ட நிறைஞ்ச இந்த அரசவையில பொய் சொல்லி இருக்க. அந்த ஆரம் திருடு போகலன்னு சொல்லு. இல்ல திருடு போல, இல்ல திருடு போயிடுச்சு, இல்ல திருடு போயிடுச்சு மகாராஜா. இல்ல திருடு போகல. அது என்ன விஷயம்னா, என்ன பண்டித ராமகிருஷ்ணா அனாவசியமா இப்படி உளறிக்கிட்டு இருக்கிய? திருட்டு நடந்ததா இல்லையாங்கிறத தெளிவா சொல்லு. மகாராஜா, அது எப்படி சொல்லுவேன்? உண்மையிலேயே ரொம்ப சங்கடமான நிலைமைதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராமகிருஷ்ணா, ஒன்ன இந்த மாதிரி தடுமாற்றம் சங்கடம் நிறைஞ்ச நிலைமையில பார்க்க. பண்டிதனே ராமகிருஷ்ணா, உண்மையை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்ப சொல்லு, அந்த ஹாரம் திருடு போச்சா இல்லையா? ஆமா மகாராஜா, திருடு போயிடுச்சு. ஹாரம் திருடு போச்சு. மகாராணி சின்னாதேவி, நீ எனக்கு பதில் சொல்லு. நீ அந்த திருடனை பாத்தியா இல்லையா? ஆமா மகாராஜா, நான் பார்த்தேன். அற்புதம், நீ திருடனை பார்த்திருக்க. அப்படி நான் சொல்லு, இந்த அரசபை கிட்ட அந்த திருடன் யாருன்னு சொல்லு. அவனோட பேரு அது உண்மைதான் மகாராஜா. அவன் தான் அந்த ஆரத்தை கொண்டு வந்து அநாத ஆசிரமத்தோட தான பாத்திரத்துல போட்டான். அப்ப இவர் கூட அங்கேதான் இருந்தார் மகாராஜா. வீரர்களே, அவனை கூட்டிட்டு வாங்க.
திருடன் விஸ்வநாதா? விஸ்வநாத் என்ன சொல்றாருன்னா, குதிரை வண்டி ஓட்டுற பிரசாத் அவர்கள் அவருக்கு உரிய நேரத்துல உதவி பண்ணலையா. அது காரணமா அவரோட மனைவிக்கு பிரசவ நேரத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதனால விஸ்வநாத்துக்கு தேவைக்கு அதிகமாவே கொஞ்சம் பணம் செலவாயிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, அதை திருடினது நான் தான். பண்டிதர் ராமகிருஷ்ணா வீட்ல இருந்து அந்த ஆரத்தை நான் தான் திருடிக்கிட்டு போனேன். அதான் உண்மை மகாராஜா. அனாத ஆசிரமத்துல இருக்கிற குழந்தைங்க பட்டினி கிடக்கிறத என்னால பார்க்க முடியல. அவங்க பசியை போக்குறதுக்கு எனக்கு வேற எந்த வழியும் தெரியல மகாராஜா. அதனாலதான் இந்த குற்றத்தை செஞ்சேன். மகாராஜா, என்ன இது? எல்லாரும் கண்டபடி உளறிக்கிட்டு இருக்காங்களே. திருட்டு நடந்துச்சுன்னு சொல்றாங்க, இல்லங்கறாங்க. அப்புறம் குற்றவாளியும் குற்றத்தை ஒத்துக்கிட்டான். எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல மகாராஜா. உங்களுக்கு புரிய வைக்கிறேன் குருதேவா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நன்றி மகாராஜா. பண்டிதன் ராமகிருஷ்ணன் வீட்டுல இருந்து இந்த விஸ்வநாத் ஒரு ஆரத்தை திருடி இருக்கான். அந்த ஆரத்தை திருடிட்டு அவன் அங்கிருந்து ஓடும்போது மகாராணி சின்னாதேவி அவனை பார்த்துட்டாங்க. அவனை பின்தொடர்ந்து போயிருக்காங்க. அப்ப விஸ்வநாத் அந்த ஆரத்தை ஒரு அநாத ஆசிரமத்தோட தான பாத்திரத்துல போடுறத பார்த்திருக்காங்க. அதை பார்த்ததும் மகாராணி சின்னாதேவியோட மனசு இலகிடுச்சு. அதனாலதான் மகாராணி சின்னாதேவி விஸ்வநாத்தை காப்பாத்த நினைச்சாங்க. அதனாலதான் அவங்க அரசபையில பேசாம இருந்தாங்க. பண்டிதன் ராமகிருஷ்ணன் மகாராணி சின்னாதேவியோட மரியாதையையும் கௌரவத்தையும் காப்பாத்த நினைச்சான். அதனாலதான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் நிறைஞ்ச இந்த அரசபையில ஆரம் திருடு போலன்னு பொய் சொன்னான். என்ன பண்டிதனே ராமகிருஷ்ணா, நான் சொன்னபடி தானே நடந்துச்சு? ஆமா மகாராஜா. இருந்தாலும் இப்ப கேள்வி என்னன்னா, மகாராணி சின்னாதேவி, பண்டிதன் ராமகிருஷ்ணன், விஸ்வநாத் இவங்க 3 பேரும் செஞ்சது சரியா இல்ல தவறா? 3 பேருமே தப்பு பண்ணிருக்காங்க. இவங்க குற்றத்தையும் குற்றவாளியையும் மறைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. குற்றத்திலேயே பெரிய குற்றம் என்னன்னா குற்றவாளியை மறைக்கிறது. அதனால 3 பேருமே தண்டனைக்குரியவங்க தான். அவங்களுக்கு தண்டனை கிடைச்சாகணும். குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் அரசி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மகாராணியோ இல்ல விஸ்வநாத்தோ எந்த தப்புமே பண்ணல. சூழ்நிலை சரியில்லைங்கிறதுனாலதான் அவங்க அப்படி நடந்துக்க வேண்டியதாயிடுச்சு. அவங்க குற்றவாளிங்க கிடையாது, உங்க தண்டனைக்கு உரியவங்களும் கிடையாது. மகாராணி விஸ்வநாத் பேரை சபையில சொல்லாததுக்கு காரணம் இருக்கு. நல்ல மனசு இருக்கிற ஒருத்தனை காட்டி கொடுக்க அவங்க விரும்பல. நல்ல காரியம் தானே செஞ்சிருக்காரு. ஒருத்தர் மேல நாம குற்றம் சுமத்துறதுக்கு முன்னாடி அவர் குற்றம் செஞ்சதுக்கான காரணம், அதோடைய பின்னணி என்ன, இது எல்லாத்தையும் நாம யோசிக்க வேண்டியது அவசியம். அதுதான் சரியான முறையும் கூட. நீங்க இந்த பிரச்சனையை திசை திருப்புறீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதன் ராமகிருஷ்ணன் இந்த பிரச்சனையை திசை திருப்புறானா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும். கல்லூரி தின்கர் அவர்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், முதல் பிரச்சனையில நீங்க சின்ன சுவாமி மற்றும் அவருடைய மனைவிய பிரிச்சு வைக்கணும்னு ஆலோசனை கொடுத்தீங்க. ஏன்னா சின்ன சுவாமி அவர் மனைவி கிட்ட இருந்து அவருக்கு வழுக்கங்கிற உண்மையை மறைச்சிட்டாரு. அது ஞாபகம் இருக்குல்ல? அந்த தம்பதியர் அவங்க திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு பாத்துருவோம். மந்திரியாரே. மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. என் கணவரோட வெளித்தோற்றத்தை மட்டும் வச்சு நான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் உங்களுடைய ஆலோசனைப்படி நான் இவர் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன் மகாராஜா. உண்மையே சொல்ல போனா இவர் ரொம்ப நல்லவர் மகாராஜா. இவர் கூட சேர்ந்து வாழ்ந்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். மகாராஜா, என் மகன் புஜ்ஜிய வளர்ப்பு தாய் தந்தை கிட்ட இருந்து பிரிச்சு வச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மகன் காய்ச்சலால கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இவன் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறான், சரியா தூங்குறதும் இல்ல. யார இவன் தாய் தந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானோ தினமும் அவங்க பேரையே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கான். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணா சொன்னது உண்மைதான். அதனால என் மகன் புஜ்ஜிய மறுபடியும் இவன் வளர்ப்பு தாயான பார்கவி தேவிக்கும் தந்தை சசிகாந்துக்கும் ஒப்படைக்க நினைக்கிறேன். பண்டிதனே ராமகிருஷ்ணா. மகாராஜா, எது சரி எது தப்புங்கிறது ஒருத்தங்களோட உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை குருதேவர் துரோணாச்சாரியர் மேலையும் பிதாமகர் பீஷ்மர் மேலையும் அம்பு மழைய பொழிய சொல்லி உத்தரவு கொடுத்தாரு. ஏன்னா அந்த குருக்ஷேத்திரம் ஒரு தர்ம யுத்தமா இருந்தது. சாஸ்திரங்கள்ல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கு. தந்தையையும் குருநாதரையும் கொல்றதுங்கிறது மகா பாவம். ஆனா குரு துரோணாச்சாரியரும் பிதாமகர் பீஷ்மரும் அநியாயம் செஞ்சவங்களுக்கும் துரோகம் பண்ணவங்களுக்கும் சார்பா நின்னு போரிட்டாங்க. சாஸ்திரத்துல இன்னொரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவெடுக்கும் போது அப்ப பாவமா கருதப்படக்கூடிய ஒரு விஷயமும் புனிதமா மாறிடும். மனசுல நல்ல எண்ணத்தோட திருடினா அது திருட்டு ஆகாத அரசே. இந்த விஷயத்துல நிறைய பசங்க பட்டினியோட கிடந்தாங்க. அதனால விஸ்வநாத் செஞ்சது நியாயமான விஷயம்தான். மகாராணியும் விஸ்வநாத்தை பாதுகாத்து நல்லது செஞ்சிருக்காங்க. அதனால தண்டிக்கிறதுக்கு பதிலா நீங்க அவங்களுக்கு பரிசளிக்கணும் மகாராஜா. அப்புறம் அன்னைக்கு கூட ஒரு நாள் விஸ்வநாத்துடைய மனைவி பிரசவ வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பிரசாத் அவருடைய குதிரை வண்டியை நிறுத்தி நிச்சயமா உதவி செஞ்சிருக்கணும். உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லட்டுமா கல்லூரி அவர்களே? விதிமுறைகளை கொஞ்சம் அதிகமாவே கடைபிடிக்கிறீங்க. ஏன்னா விதிமுறையை கடைபிடிக்கிறத விட நாம எப்பவும் நியாயத்தை கடைபிடிக்கணும். நியாயத்தோட பார்த்து கொஞ்சம் உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்கணும். ஒரு விஷயத்துல நம்ம அறிவோட முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்க கத்துக்கணும். அப்பதான் அது நியாயமா இருக்கும், நியாயமான முடிவாவும் இருக்கும். மகாராஜா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு ஆலோசகரா இருக்கிறவருக்கு இந்த மாதிரியான குணங்கள் நிச்சயம் இருக்கணும். உத்தரவு கொடுங்க.